பண்ணி அன்புக்காக கூடிய சீக்கிரம் அவங்க மனச மாத்திக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க பாட்டி பிளான் படி எப்படியோ கண்மணிய அன்பு ரூமுக்கு வர வச்சர்றாங்க. அன்புக்கும் ஒரே சந்தோஷம். கண்மணி தன்னுடைய ரூம்ல வந்து தான் பெட்லயே படுத்திருக்கத பார்த்துட்டு, அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்மணி படுத்திருக்கத பார்த்துட்டே இருக்கிறாங்க தூங்காம. இந்த நேரத்துல திடீர்னு கண்மணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம குளிர்ன்னு நடுங்கிட்டு இருக்காங்க. உடனே பெட்ஷீட்லாம் அன்பு மூடி விடுறாங்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு, "எனக்கு எதுவும் வேணாம்" அப்படிங்கிறாங்க. "கண்மணி உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசக்கூடாது கண்மணி" அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் நல்லா மூடி விடுறாங்க. உடனேவும் அன்பு கையையும் இறுக்கமா கண்மணி பிடிச்சுக்கிடுறாங்க. குளுருல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. உடனே அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாரு கண்மணி, நான் வந்து வெந்நீர் எடுத்துட்டு வரேன். அத வச்சு உனக்கு தலையில பத்து போட்டு விடுறேன். அப்பதான் வந்து காய்ச்சல் கொஞ்ச நாளும் குறையும். அதுவும் இல்லாம நான் ஒரு டேப்லெட் குடுக்குறேன். அத கொஞ்சம் போட்டுக்கோ கண்மணி" அப்படிங்கிறாங்க. ஆனா கண்மணி இருந்து கொஞ்சம் பிடிவாதத்துல, "எனக்கு எதுவும் வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "இப்ப நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும்" அப்படின்ட்டு அன்பு வந்து சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து கண்மணியோட நெத்தியில பத்தெல்லாம் போடுறாங்க. அவங்கள ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. கண்மணிய அன்பு அக்கறையா கவனிக்கிறதுனால, கண்மணியோட மனசு மாறுது. அன்பு மேல கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே! அந்த வெண்ணிலா பேச்செல்லாம் நம்பி, அன்புவ நம்ம கோவப்பட்டுட்டோமே! அது ரொம்ப தப்பு. அன்பு உண்மையிலேயும் நம்மள தான் விரும்புறாரு. நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அன்புவ. அப்படி வெண்ணிலாவ அவர் விரும்பினாருன்னா, வெண்ணிலா மேல எதுக்கு கோவப்படுறாரு? வெண்ணிலா விட்டு எதுக்கு விலகி போறாரு? நாம தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்டின்ட்டு கண்மணி ஃபீல் பண்றாங்க. அப்ப அன்பு வர்றாங்க. கண்மணி நீ எதுவுமே சாப்பிடல. கொஞ்ச நாள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி அழுகுறாங்க. நீங்க இவ்வளவு அன்பா என் மேல இருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிடாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க அப்டின்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அன்பு இருந்துகிட்டு, "கண்மணி இப்ப உனக்கு காய்ச்சலா இருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படிலாம் அழக்கூடாது" அப்டின்ட்டு அன்பு வந்து ஆறுதல் சொல்றாங்க. அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.